Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ரெண்டு மேங்கோ ஃப்ரீசர்ல வச்சு நல்லா கூலிங்கா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கப் நிறைய கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும். சுகர் தேவைப்படும். அதுக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் தேவைப்படும். மில்க் மேட் தேவைப்படும். நம்ம போன வீடியோலயே மில்க் மேட் எப்படி செய்யலாம்னு போட்டுருந்தோம். அதை பார்த்து வேணால் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மில்க் மேடும் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜாரும் தேவைப்படும். ஏர் டைட்டான பாக்ஸ் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இல்லாமல் ஐஸ்கிரீமாக க்ரீமியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரில் மில்க் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மேங்கோவை மிக்சியில் போட்டு அடித்து பியூரே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அந்த பியூரேயில் நம்ம கஸ்டர்ட் மில்க் சேர்த்துருந்தோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து திக்காக இருக்கணும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருக்கையிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் பால் எடுத்து அதில் நம்ம மேங்கோ மிக்ஸை சேர்த்து கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம வந்து கிண்டி எடுத்துக்கணும். கை விட்டோம்னாக்கோ அது வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மேங்கோ மிக்ஸை வந்து பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பபுள்ஸ் வந்தோன்னா நம்ம மில்க் மேட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோடு நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டான பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அது வந்து எல்லோ கலரில் ஆகி பாலும் அந்த மிக்ஸும் கலந்து வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து கீழே அடி பிடிச்சிரும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பை காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.